ஹாய். ஐ எந்திரன் போன்ற பிரம்மாண்டமான படங்களை பார்த்தது நம்ம தென்னிந்திய சினிமா. இப்போ இந்த வரிசையில் இன்னொரு படம் இடம் பிடிச்சிருக்கு. ஆமாங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நானி படத்தின் இயக்குனரான எஸ் ராஜமௌலி சாரோட அடுத்த படமான பாகுபலி படத்தை பற்றி தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில் சங்கர் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த ஐ படம் தான் இந்திய அளவில் மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச தென்னிந்திய படமாக அமைஞ்சுது. இந்த படம் 200 கோடி ரூபாய் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இப்போ மாவீரன், நானி போன்ற படங்களில் தென்னிந்திய அளவில் ஓரளவு சாதனை செஞ்ச நம்ம ராஜமௌலி சார் தன்னோட வியாபார வட்டத்தை விரிவுபடுத்தும் வகையாக வந்த படம் தான் பாகுபலி படம். தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் பாகுபலி படம் ஐ படத்தின் வசூல் சாதனையை முறியடிக்குமான்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. சினிமா வல்லுநர்களின் கணிப்புப்படி பாகுபலி படம் கண்டிப்பாக தென்னிந்திய படங்களின் வசூல் சாதனையை முறியடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐ படம் 150 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானது. ஆனால் பாகுபலி படம் 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாயிருக்கு. பட்ஜெட்டில் மட்டும் இந்த படம் பெருசு இல்லைங்க. ஐ படம் உலகம் முழுவதும் 3000 திரையரங்குகளை வெளியாச்சு. ஆனால் பாகுபலி படம் 4000 திரையரங்குகளை உலகம் முழுவதும் வெளியாயிருக்குங்க. இப்படி எல்லா வகையிலும் பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த படம் கண்டிப்பாக இந்திய சினிமாவை ஒரு படி மேலே உயர்த்தி கொண்டு போகுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க.